இனி விரிவான செய்திகள். பொள்ளாச்சியில் பெண்களை பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கியவர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்க வலியுறுத்தி புதுச்சேரியில் சட்டக்கல்லூரி மாணவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் பேரணியாக சென்றனர். பொள்ளாச்சியில் பெண்களை கூட்டு பாலியல் கொடுமை செய்த குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து தூக்கு தண்டனை வழங்க கோரி புதுச்சேரி சட்டக்கல்லூரி மாணவர்கள் சார்பில் பேரணி நடத்தப்பட்டது. அண்ணா சிலையிலிருந்து தொடங்கிய பேரணியில் 100க்கும் மேற்பட்ட சட்டக்கல்லூரி மாணவ மாணவிகள் தங்களது வகுப்புகளை புறக்கணித்து காமராஜர் சிலை வரை பேரணியாக சென்றனர். பேரணியில் கலந்து கொண்ட மாணவர்கள் கூட்டு பாலியலில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை வழங்க கோரி கண்டன முழக்கங்களையும் எழுப்பினர். பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபடுபவர்கள் மீது வெளிநாடுகளில் வழங்கப்படும் தண்டனை போல் கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் எனவும், பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தில் ஈடுபட்டவர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் எனவும் பேரணியில் கலந்து கொண்ட மாணவர்கள் வலியுறுத்தினர். சட்டக்கல்லூரி சார்பாக இப்போ போராட்டம் பண்ணோம். எதுக்காகனா இந்த பொள்ளாச்சி இஷ்யூக்காக பண்ணோம். அந்த குற்றவாளியை தூக்கிலிடணும் கண்டிப்பாக. ஏன்னா இப்போ நாங்கள் கொஞ்சம் இப்போ தான் உமன்ஸ்க்கு ஃப்ரீடம் கிடைச்சிருக்காங்க. அதெல்லாம் படிக்கிற மாதிரி இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதெல்லாம் பார்த்தாலே எல்லாருமே பயத்தில் திருப்பி அந்த காலத்தில் எப்படி பெண் அடிமை இருந்ததோ அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். ஸோ இனிமே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கூடாதுன்னா அந்த கேஸை சிபிஐக்கு மாற்றினா அவங்களுக்கு தூக்கு தண்டனை கிடைக்கணும். அதை கண்டிச்சுன்னா நான் போராட்டம் பண்ணோம். கோட்டக்குப்பத்தில் நடந்த சாலை விபத்தில் கல்லூரி மாணவர் ஒருவர் பலியான சம்பவம் அப்பகுதியில் பெருத்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த விபத்தில் பெண் உட்பட 4 பேர் படுகாயமடைந்தனர். புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான கோட்டக்குப்பம் இந்திரா நகரை சேர்ந்தவர் வீரகுமார். இவரது மனைவி மகேஸ்வரி. இவர் புதன்கிழமை காலை 6:15 மணிக்கு கோட்டக்குப்பம் சறுக்கு பாலம் அருகே பால் வாங்கிக் கொண்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அங்குள்ள சாலையை கடந்து செல்ல முயன்ற போது காலாப்பட்டிலிருந்து புதுச்சேரி நோக்கி வந்த மோட்டார் சைக்கிள் எதிர்பாராத விதமாக மகேஸ்வரி மீது மோதியது. மேலும் அந்த மோட்டார் சைக்கிள் எதிரே வந்த கார் மீது மோதியது. இதனையடுத்து கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் நின்ற தனியார் மருத்துவக் கல்லூரி பேருந்து மீது அதிவேகமாக மோதியது. இதில் கார் அப்பளம் போல் நொறுங்கியது. இந்த விபத்தில் மகேஸ்வரி, மோட்டார் சைக்கிளில் வந்த பிள்ளைச்சாவடியை சேர்ந்த சிவகுமார், தமிழ்ச்செல்வன் மற்றும் காரை ஓட்டி வந்த ஆந்திராவை சேர்ந்த ஹேமனன் ரெட்டி மற்றும் காரில் வந்த அவரது நண்பர் கிருஷ்ணன் ஆகிய 5 பேரும் படுகாயமடைந்தனர். உடனடியாக அந்த வழியாக சென்றவர்கள் 5 பேரையும் மீட்டு சிகிச்சைக்காக புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் செல்லும் வழியிலேயே ஹேமனன் ரெட்டி பரிதாபமாக உயிரிழந்தார். மற்ற 4 பேரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் இந்த விபத்தில் நின்று கொண்டிருந்த தனியார் மருத்துவக் கல்லூரி பேருந்தில் அமர்ந்திருந்த 15 ஊழியர்கள் லேசான காயமடைந்தனர். அவர்கள் வேலை பார்த்து வரும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்றனர். இந்த விபத்து தொடர்பாக கோட்டக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விபத்து காரணமாக அந்த பகுதியில் சுமார் 30 நிமிடங்கள் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விபத்தில் பலியான ஹேமனன் ரெட்டி சென்னை SRM கல்லூரியில் படித்து வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் குடும்ப தகராறு காரணமாக தாயை கொன்று 1 வாரமாக அவரது சடலத்துடன் வீட்டிலேயே தங்கியிருந்த அவரது மகனை போலீசார் பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெருத்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. லாஸ்பேட்டை கிருஷ்ணா நகர் 20வது குறுக்கு தெருவில் ஜெயமேரி என்ற பெண்மணியும் அவரது மகன் அமலோற்பவநாதனும் வசித்து வந்தனர். இந்த நிலையில் அவர்கள் வசித்து வந்த வீட்டிலிருந்து துர்நாற்றம் வீசியுள்ளது. அதே வேளையில் அமலோற்பவநாதன் உருளையன்பேட்டை காவல் நிலையத்திற்கு சென்று தனது தாயை தானே கொன்றுவிட்டதாக கூறியுள்ளார். ஆனால் கொலை நடந்த இடம் லாஸ்பேட்டை பகுதிக்கு உட்பட்டது என்பதால் அவரை லாஸ்பேட்டை போலீசாரிடம் உருளையன்பேட்டை போலீசார் ஒப்படைத்தனர். இதனையடுத்து போலீசார் நடத்திய விசாரணையில் குடும்ப தகராறில் தாயை 4 தினங்களுக்கு முன்பு கொன்றுவிட்டு ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி வந்து வீட்டில் சாப்பிட்டு வந்ததாக அவர் கூறியுள்ளார். இதனையடுத்து காவல் கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதண்டராமன், லாஸ்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் நாகராஜ் ஆகியோர் சம்பவ வீட்டிற்கு விரைந்து சென்று ஜெயமேரியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தாயை கொன்றுவிட்டு பிரேதத்துடன் 1 வாரமாக தங்கியிருந்த மகனை போலீசார் விசாரித்து வருகின்றனர். பாராளுமன்ற தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளதால் புதுச்சேரியில் மதுபான கடைகளை இரவு 10 மணிக்கு மேல் திறந்து வைத்திருக்க கூடாது என மதுபான கடை உரிமையாளர்களுக்கு போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் பாராளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ள நிலையில் புதுச்சேரியில் இயங்கி வரும் மதுபான கடை உரிமையாளர்களுக்கான ஆலோசனை கூட்டம் காவல் கண்காணிப்பாளர் மாறன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தேர்தல் நடைமுறை அமலில் உள்ளதால் இரவு 10 மணிக்கு மேல் மது விற்பனை செய்யக்கூடாது எனவும்
தனிநபருக்கு மொத்தமாக மது விற்பனை செய்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவுறுத்தப்பட்டது. மேலும் தேர்தல் நடத்தை விதிகளை மீறி மது விற்பனை செய்தால் பாரின் உரிமம் ரத்து செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் 30க்கும் மேற்பட்ட பார் உரிமையாளர்கள், பெரிய கடை காவல் ஆய்வாளர் செந்தில்குமார், உதவி ஆய்வாளர் முருகன், முத்துக்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் மயான கொள்ளை விழாவை ஒட்டி நடைபெற்ற தெப்பல் உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். புதுச்சேரி வம்பாக்கீரபாளையம் பகுதியில் மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் மாசி மாத பிரம்மோற்சவம் கடந்த 5ஆம் தேதி தொடங்கியது. பிரம்மோற்சவத்தை ஒட்டி நாள்தோறும் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு பல்வேறு வாகனங்களில் இரவு நேரத்தில் வீதி உலா நடைபெற்றது. இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தெப்பல் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக ஆலய தெப்பக்குளத்தில் அலங்கரிக்கப்பட்ட படகில் பல்வேறு வண்ண மலர்கள் மற்றும் தங்க ஆபரணங்களால் ஜோடிக்கப்பட்ட அம்மனை வைத்து பூஜை நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அம்பாளுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு தெப்பல் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இவ்விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனை தரிசனம் செய்தனர். தேசிய ஊட்டச்சத்து மாதத்தினை ஒட்டி புதுச்சேரியில் செவிலிய மாணவிகள் ஊட்டச்சத்து சீர்வரிசையுடன் பேரணியாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் போஷன் அபியான் திட்டத்தின் கீழ் தேசிய ஊட்டச்சத்து மாதத்தினை முன்னிட்டு ஊட்டச்சத்து விழிப்புணர்வு சீர்வரிசை பேரணி நெல்லித்தோப்பு அருந்ததிபுரம் அருகே அங்கன்வாடி மையத்தில் நடைபெற்றது. அங்கன்வாடி ஊழியர் விஜயலட்சுமி அனைவரையும் வரவேற்க குயவர்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலைய பொது சுகாதார செவிலிய அதிகாரி கீதா தலைமை தாங்கினார். சுகாதார உதவி ஆய்வாளர் ஐயனார் முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினராக குழந்தைகள் நலத்திட்ட அதிகாரி ராயல் விஜயா கலந்து கொண்டு தேசிய ஊட்டச்சத்து மாதத்தினை முக்கியத்துவத்தையும் ஊட்டச்சத்தின் தாய்மார்களின் பங்களிப்பையும் பற்றி கூறி ஊட்டச்சத்து விழிப்புணர்வு சீர்வரிசை பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். இப்பேரணியில் கஸ்தூரிபாய் காந்தி செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பதாகைகளுடன் சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். உப்பளம் புனித பிரான்சிஸ் சவேரியார் ஆலயத்தின் ஆண்டு பெருவிழாவை ஒட்டி நடைபெற்ற ஆடம்பர தேர்பவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு சவேரியாரை வழிபட்டனர். பிரசித்தி பெற்ற உப்பளம் புனித பிரான்சிஸ் சவேரியார் ஆலய ஆண்டு பெருவிழா ஒவ்வொரு ஆண்டும் வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். அதுபோல் இந்த ஆண்டு ஆலய பெருவிழா கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினமும் திருப்பலி, மறையுறை மற்றும் சிறிய தேர்பவனி ஆகியவை நடைபெற்று வந்தன. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஆடம்பர தேர்பவனி இரவில் நடைபெற்றது. கூட்டு திருப்பலிக்கு பின்னர் மின் விளக்குகளாலும் மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்ட தேரில் கிரீடம் சூட்டப்பட்ட சவேரியார் சொரூபம் வைக்கப்பட்டு ஆலயத்திலிருந்து தேர்பவனி புறப்பட்டது. இந்த தேர்பவனியின் போது கிறிஸ்தவர்கள் சொரூபத்திற்கு ரோஜா, மல்லிகை உள்ளிட்ட மலர்களை தூவி வழிபட்டனர். தேரின் முன்னே சிறுவர் சிறுமிகள் மெழுகுவர்த்தி ஏந்தியபடி முன்னே சென்றனர். இந்த தேர்பவனியை காண புதுச்சேரி மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் பிரான்ஸ் உள்ளிட்ட பல வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான கிறிஸ்தவர்கள் வந்திருந்தனர். செய்திகள் தொடர்கின்றன. 7வது ஊதியக்குழு பரிந்துரைகளை அமல்படுத்தாததற்கு கண்டனம் தெரிவித்து புதுச்சேரியில் நகராட்சி ஓய்வு பெற்ற ஊழியர்கள் நலச்சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி நகராட்சி ஓய்வு பெற்ற ஊழியர்கள் நலச்சங்கம் சார்பில் உள்ளாட்சித்துறை அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. சங்க பொருளாளர் ராதாகிருஷ்ணன் தலைமை தாங்கினார். தலைவர் குமரேசன் முன்னிலை வகித்தார். நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்துகளில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு 7வது ஊதியக்குழு பரிந்துரைகளை அமல்படுத்தாததை கண்டித்தும் 120க்கும் மேற்பட்ட ஊழியர்களுக்கு பணி கொடை வழங்காததை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. நகராட்சி தொழிலாளர் கூட்டமைப்பு தலைவர் விநாயகவேல், செயலாளர் பத்ரிஸ் தெலோமஸ், பொறுப்பாளர்கள் ஈர்சப்பன், ஐயப்பன், ஜோசப் ஆகியோர் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர். மத்திய கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் லட்சுமணசாமி கண்டன உரை நிகழ்த்தினார். ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் சங்க பொறுப்பாளர்கள் அனீஃபா, சுப்பிரமணி, கிருஷ்ணமூர்த்தி, தனசேகரன், நரசிங்கம் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். நிறைவாக சங்க செயலாளர் உதயகுமார் நன்றி கூறினார். பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு கடந்த
1/1/2016 முதல் 7வது ஊதியக் குழுவின் பரிந்துரைகள் அமுல்படுத்தப்பட்டு 3 ஆண்டுகளுக்கு மேலாகியும் நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு இன்று வரை 7வது ஊதியக் குழுவின் பரிந்துரைகள் அமுல்படுத்தாமல் காலம் கடத்தி வருகின்ற புதுவை அரசையும் உள்ளாட்சித்துறை நிர்வாகத்தையும் கண்டித்தும் புதுச்சேரி நகராட்சியில் மட்டும் கடந்த 2015ஆம் ஆண்டுக்கு பிறகு ஓய்வு பெற்ற ஊழியர்கள் 120க்கும் மேற்பட்டோருக்கு ஓய்வூதிய பலன்கள் கிராஜுவிட்டி கமிட்டேஷன் வழங்காமல் காலம் கடத்தி வரும் உள்ளாட்சித்துறை நிர்வாகத்தை கண்டித்தும் இங்கே 2வது கட்டமாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மகான் ஸ்ரீ ராகவேந்திரரின் 424வது ஜெயந்தி விழாவை ஒட்டி புதுச்சேரி பூமியான்பேட்டையில் அமைந்துள்ள ராகவேந்திரர் ஆலயத்தில் நடைபெற்ற 108 பால்குட ஊர்வலத்தில் பெண்கள் உட்பட ஏராளமானோர் பால்குடங்களை சுமந்தவாறு வந்து ஊர்வலமாக சென்றனர். புதுச்சேரி பூமியான்பேட்டை பகுதியில் ஸ்ரீ ராகவேந்திரர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் ஸ்ரீ ராகவேந்திரரின் 424வது ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது. ஜெயந்தி விழாவினை ஒட்டி 108 பால்குட அபிஷேகமும் நடைபெற்றது. முன்னதாக விநாயகர் ஆலயத்திலிருந்து பால்குடங்களை தலையில் சுமந்தவாறு ஊர்வலமாக ராகவேந்திரர் ஆலயத்தை பக்தர்கள் வந்தடைந்தனர். இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் சுமந்து வந்த குடங்களில் இருந்த பாலை மூலவர் ராகவேந்திரருக்கு அபிஷேகம் நடத்தினர். இந்த பாலாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று ராகவேந்திரரை தரிசனம் செய்தனர். தவளக்குப்பம் ராஜீவ்காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற மாபெரும் வேலைவாய்ப்பு முகாமில் 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயனடைந்தனர். தவளக்குப்பம் ராஜீவ்காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வேலைவாய்ப்பு முகாம் மார்ச் மாதம் 12 மற்றும் 13ஆம் தேதிகளில் நடைபெற்றது. சென்னையை சேர்ந்த இந்தியன் ஹெல்த் கேர் நிறுவனம் 12ஆம் தேதியன்று நேர்முக தேர்வை மாணவ மாணவிகளுக்கு நடத்தியது. இதில் இக்கல்லூரியில் பிகாம், பிசிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆகிய பட்ட வகுப்புகளில் பயிலும் 9 இறுதி ஆண்டு மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். இவர்களுக்கான பணி ஆணையை கல்லூரி முதல்வர் முனைவர் அர்ஜுனன் முன்னிலையில் வழங்கப்பட்டது. 13ஆம் தேதியன்று புதுச்சேரி திருப்புவனையில் இயங்கி வரும் எஸ்கேஎன் ஆர்கானிக் பிரைவேட் லிமிடெட் நடத்திய நேர்முக தேர்வில் 50க்கும் மேற்பட்ட இறுதி ஆண்டு மாணவர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக கடலூர் சில்வர் சிட்டி ஜூனியர் சேம்பர் ஆஃப் இந்தியாவைச் சேர்ந்த துளசிதாசன், மணிகண்டன் ஆகியோர் 3ஆம் ஆண்டு பயிலும் மாணவர்களுக்கு நேர்முக தேர்வினை எதிர்கொள்வது எப்படி என்பது பற்றிய பயிற்சி வகுப்புகளை நடத்தினர். கல்லூரி முதல்வர் முனைவர் அர்ஜுனன் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமை வணிகவியல் துறை பேராசிரியர் நாராயணன் ஒருங்கிணைத்திருந்தார். பூரணாங்குப்பம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய மாசி மகோற்சவத்தை ஒட்டி நடைபெற்ற தேர் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து அம்மனை வழிபட்டனர். புதுச்சேரி பூரணாங்குப்பம் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இக்கோவிலில் மாசி மகோற்சவ விழா கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து தினமும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் அம்மனுக்கு நடத்தப்பட்டு வந்தன. கடந்த 11ஆம் தேதி நள்ளிரவு 12:30 மணிக்கு ரணக்களிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மயான கொள்ளை மற்றும் தேர் திருவிழா செவ்வாய்க்கிழமை மாலை வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த தேர் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் மற்றும் பூரணாங்குப்பம் கிராமவாசிகள் சிறப்பாக செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.